சாமி எப்படி கும்பிடணும்னு நான் சொல்லி தரேன். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், ஒரு சிவபெருமானா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், வெங்கடாஜலபதியா இருக்கட்டும், வாராகி, பிரத்யங்கிற பல்வேறு தெய்வங்களா இருக்கட்டும். அந்த தெய்வத்துக்கு அந்த கடவுளை நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும்னா, கடவுளே எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் நீ குடு. என்ன எப்படி என்ன பிரச்சனை வேணாலும் எனக்கு குடு. ஆனா கூடவே இருந்து சரி செஞ்சு விட்டுரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் கொடு, ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ கூடவே இருந்து சரி பண்ணி விடு. அப்ப கடவுள் என்ன நினைப்பாரு? உனக்கு ஏன்டா நான் பிரச்சனையை கொடுக்கணும்? அதை பிரச்சனையை கொடுத்தா சரி செய்ய நான் தான் வரப்போறேன். அப்படிங்கும்போது உனக்கு நான் பிரச்சனையை கொடுக்கறது என்னுடைய வேலை இல்லை, சரி செய்யறது என்னுடைய வேலை இல்லை. எனக்கு பல வேலைங்க இருக்கு. நீ அங்க போய் நின்றுட்டு உடம்பு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், நோய் விடுபடணும், வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு நல்ல சுகத்தை கூட, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல தேவையில்லை. அப்ப நீங்க பர்டிகுலரா கடவுளை வழிபாடு பண்ணும்பொழுது எதிர்பார்ப்போடையும் சுயநலத்தோடையும் நீங்க பண்ணும்பொழுது உங்களை சோதிக்க தான் செய்யும். நான் சொல்றது புரியுதா? பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ள தயாரா இருங்க, மற்றதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்க அங்க போய் எந்த விதமான இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைச்ச கடவுளுக்கு தெரியாதாங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு.